தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். பிரியன் வணக்கம். இந்த 23 தீர்மானங்கள், கிட்டத்தட்ட 14 தீர்மானங்கள் திமுக அரசை கண்டித்து, 3 தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி, ஒரு 3 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அதாவது திமுக அரசை கண்டித்து போட்டிருக்கிற இந்த தீர்மானங்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், அதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதே சமயம் பாஜகவை மெல்லிய மயிலிறகால் வருடுகிற விதமாக போட்டிருக்கிற தீர்மானங்களும் எதிர்பார்க்கப்பட்டவை தான். இப்போ ஆப்ஷனை அவங்க ஓப்பனா வச்சிருக்காங்க. அதாவது இப்போ அவங்க பாஜக கூட்டணி விட்டு வெளில வந்தா கூட ஆப்ஷனை ஓப்பனா வச்சிருக்காங்க. இந்த பிரிவு என்பதை கூட நாளைக்கு கூட்டணி வரும்பொழுது இடங்கள் பற்றின பிரச்சனைகள் வரும்போது ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் தான் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா அதான் என்னுடைய கருத்து. சோ நாளைக்கு அவங்க இப்ப மெல்லிய ஒரு பாஜக அரசை கடுமையாக கண்டனம் செய்யாமல் அல்லது ரொம்ப அழுத்தமான ஒரு தீர்மானங்கள் போடாமல் இந்த மாதிரியான ஒரு போக்கை அவர்கள் கடைபிடிப்பது என்பது பாஜகவுக்கான கதவை திறந்து வைப்பதற்கான ஒரு இதான நிலைமையாக நான் பாக்குறேன். அதே சமயம் அதிமுக தனியா கூட எந்த ஒரு கட்சியும் அதோட கூட்டணி சேர்றதுக்கு ரெடியா இல்லைன்றதையும் நம்ம பாக்குறோம். நம்ம அது மெகா கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்றாங்க. அவர்கள் திமுகவில் இருந்து வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் வரதா தெரியலைங்க. அதே சமயம் இந்த வெள்ள சமயத்துல பாஜக செய்த அளவு கூட ஒரு எதிர்கட்சியாக அதிமுக அந்த அளவுக்கு அழுத்தமான காரியங்கள் செய்யவில்லை என்பது ஒரு தெரிஞ்ச விஷயம். கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு கூட வருஷம் வர கூட்டம் எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கிறதா செய்திகள் வரதை நம்ம பாக்குறோம். சோ மொத்தத்துல தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்கள் ஒருவித பதற்றத்தோடும் மன அழுத்தத்தோடும் இருக்கிறார்கள். இந்த கட்சி ஒற்றுமையாக இருந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெறும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த ஒற்றுமைக்கான வழியை எடப்பாடி காட்டாம தொடர்ந்து தன்னுடைய தலைமையின் கீழ் தனியாக இயங்குவதில் ரொம்ப குறியாக இருப்பது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சூழல்ல இந்த கட்சி செயல்பட போகுது என்பதை அந்த ஆக்ஷன் பிளான் இல்லாம இந்த கட்சி போயிட்டு இருக்கிறத தொண்டர்கள் உணர்கிறார்கள். சோ வரப்போற 24 தேர்தலில் நீங்க பிரதமர் கேண்டிடேட் யார் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கும். அதுல நீங்க ஒரு முடிவெடுக்காத நீங்க திமுக கவர்மெண்ட் குறை சொல்றதுல கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கான ஓட்டு வங்கி நீங்கள் இழப்பீர்கள் நிச்சயம். அதனால ஒரு டைரக்ஷன் இல்லாம, ஒரு போக்கஸ் இல்லாம, ஒரு விஷன் இல்லாம போகிற ஒரு அதிமுகவுக்கு இந்த பொதுக்குழு எந்த ஒரு வழிகாட்டுதலையும் சொல்லவில்லை என்பது என் கருத்து. மிக்க நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களது கருத்துக்களை